தமிழ் கருவூலம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி Eclipse IDE வச்சு ஒரு எளிமையான Maven ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். எப்படி எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணுறது, ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி M2 ஃபோல்டர்னா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல எக்லிப்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதையும் நான் ஏன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் முதல்ல eclipse.org/downloads அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் Eclipse IDE டவுன்லோட் பண்ணிக்கிறணும். பொதுவாக நீங்கள் டவுன்லோடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐடி கிடைக்கும். அதாவது நிறைய விதமான ஐடி இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா PHP டெவலப் பண்ணுறதுக்கு, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு, C++, மாடலிங் டூல், அதே மாதிரி ஜாவா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், வெறும் ஜாவா. இப்போ நம்ம பதிவில் இங்கே வெறும் ஜாவா அப்ளிகேஷன் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறதால நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். பொதுவாக எக்லிப்ஸ் வந்து என்டர்பிரைஸ் ஜாவா டெவலப்பர், அதாவது இந்த ஸ்ப்ரிங் பூட், இந்த மாதிரி ஸ்ட்ரட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் டெவலப் பண்ணுறது, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இதோட வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபைல் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 321 MB, இது 499 MB. பிளகின்ஸ்லாம் கொஞ்சம் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இங்கே நான் வந்து Windows 64 பிட் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் மேக்கோ லினக்ஸோ இருந்தால் அதுக்கான அந்த ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே அது எங்கே இருக்கும்னா பொதுவாக டவுன்லோட்ஸில் இருக்கும். அதை நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் மாற்றிக்கிறது நல்லது. அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். இதில் வந்து எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். பொதுவாக வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் போய் எக்லிப்ஸில் போய் இதை ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது எளிமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாவா SDK இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறணும். உங்கள் கமாண்ட் விண்டோவில் போய் நீங்கள் ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா openjdk 11 அப்படின்னு வரும். இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அந்த எக்லிப்ஸ் விசுவல் கோட் ஐடி எல்லாம் அந்த 11 இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் ஜாவா 8 இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் அந்த எக்லிப்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏற்கனவே நீங்கள் ஜாவா வச்சுருக்கீங்க, ஆரக்கிள் ஜாவா இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஜாவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிறவங்களா இருக்கீங்க, புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி openjdk 11 இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது. ஆரக்கிள் ஜாவா இப்போ எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறது கிடையாது. அது வந்து அவங்க அந்த ப்ரொப்ரைட்டரி டூலாக மாற்றிட்டாங்க. அதனால் openjdk போய்க்கலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட ஜாவாவும் இருக்குது இல்லைங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களோட கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்கில் டாக்குமெண்ட்ஸ்லையோ டவுன்லோட்ஸ்லையோ ஒரு ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் ஜாவா WSன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா WSனா ஜாவா ஒர்க் ஸ்பேஸ், அது ஒரு மீனிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் ப்ரௌஸில் போய் டாக்குமெண்ட்ஸில் இந்த ஜாவா ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ லான்ச் கொடுத்துருங்க. இதோட மீனிங் என்ன, நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் எக்லிப்ஸ் வழியாக கிரியேட் பண்ணுறீங்களோ அது இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போய் சேவ் ஆகும். அதான் ரொம்ப இது ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒன்று தான். ஒர்க் ஸ்பேஸுங்கிறது நீங்கள் வேர் யூ ஆர் கோயிங் டு சேவ் யுவர் ஜாவா ப்ராஜெக்ட், அதான் அதோட மீனிங். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்லிப்ஸ் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம cleaning.m2 ஃபோல்டர் அப்படின்னு வரலாம். அதாவது இந்த M2 அப்படின்னா என்னென்னா மாவேனோட ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஜாவா மாவேன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாவேன் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். MVN ஆர் மாவேன் அப்படிம்பாங்க. பொதுவாக எந்த ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டும் நம்ம ஓல்டன் டேஸில் பண்ணும்பொழுதும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சப்போர்ட்டட் லைப்ரரிஸ் எல்லாமே ஜார் ஃபைலாக இருக்கும், ஜாவா ஆர்கைவ் ஃபைலாக இருக்கும். அதை நெட்டில் இருந்தோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் பில்டு பாத் வழியாக ஆட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். அதில் வெர்ஷன் எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக மாவேன் ரெபாசிட்டரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜார் ஃபைலோட
ஒரு சின்ன XML அந்த ஸ்னிப்பெட் கொடுப்பாங்க. அது வந்து அந்த எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். அதை உங்கள் ப்ராஜெக்டில் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜார் ஃபைலை மாவென் ரெபாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிடும். மாவென் ரெபாசிட்டரிங்கிறது இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒரு சர்வர். அந்த சர்வர் வந்து எல்லா ஜார் ஃபைல்ஸும் அவங்க அப்பாச்சி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ ஒரு சர்வர் அந்த ஒரு ஜார் ஃபைலோட நேமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு அது அவைலபிளாக இருக்க மாதிரி பண்ணிடும். இதுதான் மாவென் ரெபாசிட்டரியோட மீனிங். இப்போ எக்லிப்ஸில் என்ன பண்ணுங்கள், இங்கே பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரில் கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் நியூவில் போய் அதர் போயிருங்க. இங்கே வந்து மாவென் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மாவென் ப்ராஜெக்டில் போய் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கிரியேட்டிவ் சிம்பிள் ப்ராஜெக்ட் கொடுங்க, இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இங்கே குரூப் ஐடின்னு ஒன்று கேட்கும். இதில் வந்து com.demo இது ஒரு பேக்கேஜ் நேம் தான். அது நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். ஆர்டிஃபைட் ஐடி சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருங்க. நேம் டெமோனே கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன் டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் மாவென். ஓகேங்களா? பேரண்ட் ப்ராஜெக்டை பற்றி நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு பேரண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த குரூப் ஐடி ஆர்டிஃபைட் ஐடியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பேக்கேஜ் நேம் தான் இது. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ org.demo உங்கள் கம்பெனி நேம், இது ஒரு ஃபோல்டர் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்த உடனே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாருங்கள், ஒரு சின்ன மாவென் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாவென் ப்ராஜெக்டில் பாருங்கள் மாறுது பார்த்தீங்களா, MJN இருக்கும். சோர்ஸ் மெயின் ஜாவா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் எல்லா விதமான ஜாவா கோடை எழுதுவீங்க. pom.xml இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நீங்கள் அந்த மாவென் ரெபாசிட்டரியோட அந்த ஸ்னிப்பெட்டை ஆட் பண்ணுவோம். எந்த ஜார் ஃபைல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்னிப்பெட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கே போய் உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும் அப்படின்னா .m2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். C:, யூசர்ஸில் உங்களோட யூசர் நேம், இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது உங்களோட யூசர் நேமில் கண்டிப்பாக ஒரு ஃபோல்டர் விண்டோஸில் இருக்கும். C:, யூசர்ஸ், யூசர் நேமில் போனீங்கன்னா .m2 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஏற்கனவே நீங்கள் மாவென் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ரெபாசிட்டரி அதில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா JDOMல போனீங்கன்னா இங்கே பாருங்கள் வெர்ஷன் 1.0ல் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஜார் இருக்குது. இது வந்து நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணி நமக்காக லோக்கலில் வச்சுப்போம். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இன்டர்நெட் எப்பயுமே தேவை. மாவென் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு தடவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்பயுமே தேவை. அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் தேவை. ஏன்னா அந்த மாவென் ரெபாசிட்டரி அப்படிங்கிற அந்த இன்டர்நெட் ரெபாசிட்டரியில் சர்வரில் இருந்து தான் உங்களுக்கு தேவையான ஜார் ஃபைலை இந்த எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த M2 ரெபாசிட்டரியை நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அது டவுன்லோட் பண்ணி உட்காரும். இல்லை ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணும், கான்ஃபிட் ஆகிடும். அது ஒரு சில நேரங்களில் இல்லாட்டி உங்களுக்கு அந்த வெர்ஷன் கான்ஃபிட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், .m2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். எதில் இருக்கும், உங்களோட யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த C:, ஃபோல்டரில். இன்கேஸ் இந்த .m2 உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வியூவில் போனீங்கன்னா ஹிடன் ஐட்டத்தை எனபிள் பண்ணாலும் இது வந்துடும். ஏன்னா இது ஒரு ஹிடன் ஃபைல் தான். டாட்னு ஆரம்பிக்கிற எந்த ஒரு ஃபோல்டரும் விண்டோஸில் ஒரு ஹிடன் ஃபைல் தான். அதனால் நீங்கள் வியூ ஹிடன் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது தெரிஞ்சிடும். அதில் போய் முதல்ல இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு ஒர்க் முடிஞ்சு வேலை, எக்லிப்ஸ் வந்துடலாம். இப்போ நான் ஒரு டெமோவுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன மாவென் ஸ்னிப்பெட் டவுன்லோட் ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். மாவென் ரெபாசிட்டரி போய்க்கோங்க, MVNRepository.com. நான் உங்களுக்கு டெமோவுக்காக ஒரு HTML Parser வந்து பார்ஸ் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜார் ஃபைல் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த jSoup அப்படிங்கிற இந்த லைப்ரரியை பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜார் ஃபைலோட டாக்குமெண்டேஷனை படித்து இதில் எது சிறந்த ஒரு லைப்ரரி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த jSoup நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வெர்ஷன் இருக்கும். இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து 1.6 தான் உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் போய்க்கலாம். நான் எப்பயுமே என்னோட ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை இதுக்கோ லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1.13.1 நம்ம இங்கே செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஒரு XML ஸ்னிப்பெட் வருது இல்லைங்களா, இதை அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு எக்லிப்ஸில் போய் இங்கே நீங்கள் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு சின்ன நோடு கிரியேட் பண்ணிக்கிறோம். இது ப்ரீடிஃபைன் தான். இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே அது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது என்ன, மாவென் சர்வர்லேருந்து நமக்கு தேவையான அந்த HTML Parser jSoup லைப்ரரியை அந்த ஜார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த M2 ரெபாசிட்டரிக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டவுன்லோட் ஆகிட்டே இருக்குங்களா, jSoup வந்துருச்சா?
1.131 தானே, இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இன்டர்நெட் நமக்கு தேவை. ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது இந்த pom.xml அப்டேட் பண்ணுறீங்க, புதுசாக ஏதாவது ஸ்னிப்பெட் ஆட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நெட்டு தேவை, இல்லாட்டி உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது. ஸோ முதல்ல M2 ரெபாசிட்டரி க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஜார் ஃபைல் யூஸ் பண்ண போகிறீங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அந்த ஸ்னிப்பெட்டை இங்கே காப்பி பண்ணி போடும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது 3 சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த Maven ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான ஜாவா ப்ராஜெக்ட் தான். நீங்கள் இன்னும் வெப் ப்ராஜெக்ட் இதெல்லாம் போகிறீங்க, ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா அவங்களே ஒரு Maven ப்ராஜெக்டை ரெடிமேடாக கொடுப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஸ்ப்ரிங் பூட் டெவலப்மெண்ட்டில் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் இன்டர்நெட்டோட வேகத்தை பொறுத்து கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகலாம். எனக்கு இங்கே ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சோடனே ஒரு சின்ன கோடு எழுதி நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவையான லைப்ரரிலாம் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த XML ஃபைலில் தான் உங்களுக்கு தேவையான இந்த Maven ஸ்னிப்பெட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் சொன்னது மாதிரி சோர்ஸ் மெயின் ஜாவாவில் தான் நீங்கள் எந்த ஒரு ஜாவா கோடு எழுதணும். இந்த ரிசோர்ஸஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது அசெட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு சின்ன ஜாவா கிளாஸ், அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாங்க. com.demo.simple. ஓகேங்களா? இந்த பேக்கேஜில் ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து டெமோனே வச்சுக்கோங்க. ஜாவா கிளாஸ் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த jSoup பற்றி அவ்வளோ டெப்த்தாக தெரியாது. இப்போ நான் டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோடோட கமெண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டோம். இப்போ அந்த Maven ரெபாசிட்டரியில் போனீங்கன்னா ஹோம் பேஜ் ஆஃப் தி அந்த லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. jSoup அப்படின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜாவா HTML பார்சர். ஒரு HTML வெப் பேஜில் பார்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரோம். ஸோ இங்கே ஒரு சின்ன விக்கிபீடியா பேஜ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். நம்ம காப்பி பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு அந்த jSoup-ஓட ஜார் ஃபைல், Maven ஜார் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த டாக்குமெண்ட் jSoup எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு காட்டுது. அது மேலே நீங்கள் அப்படியே ஹாவர் பண்ணீங்கன்னா அதுவே கேட்கும் arc.jsoup.notes. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். டாக்குமெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஸ்விங்லேயும் இருக்குது, W3ல இருக்குது. அப்போ உங்களுக்கு அங்கேயும் ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிளாஸ் டாக்குமெண்ட்டுங்கிறது jSoup-ஓட ஒரு நோட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் ஒரு சில பேசிக் விஷயம் தான். அதே மாதிரி jSoup அப்படிங்கிறதும் org.jsoup-ல இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் தொட்டோம் பாருங்கள் எலமெண்ட்ஸ் இருக்குங்களா, அப்படி கிளிக் பண்ண உடனே Eclipse சஜஷன் கொடுக்கும் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள் மேலே ஆட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி எலமெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் அது வந்து org.soup தான். பாருங்கள் மேலே ஆட் ஆகிடும். வேறு எதுவும் இல்லை. இந்த லாக் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இது ப்ரொடக்ஷனில் பயன்படுத்துவாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணலாம், system.out.println கொடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, மாற்றுறது அப்படிங்கிறது. பாருங்கள் எவ்வளோ விஷயம் பாருங்கள். ஒரு கோடை ஸ்னிப்பெட்டை காப்பி பண்ணினேன். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கிளாஸஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டில் வந்து unable to handle the exception, unhandled exception சொல்லுது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்நெட் வெப் அட்ரஸை jSoup-லியாக கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அந்த URL இல்லைனாலோ அந்த சர்வர் டவுன்னாலோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஆட் த்ரோஸ் அப்படின்னு கேட்கும். த்ரோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் அதுவே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி நீங்கள் சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் கேட்சில் நீங்களே எரரை ஹேண்டில் பண்ணலாம். நான் இந்த கோடை உங்களுக்கு குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு த்ரோஸ் கொடுத்துட்றேன். இப்போ அது வந்து இங்கே ஆடாயம். ஸோ இப்போ எரர் இல்லாமல் முடிச்சிட்டோமா? இப்போ ரைட் கிளிக் பண்ணுவோம். இந்த கோட் என்ன பண்ணுது, ஒரு விக்கிபீடியா URL-ஐ ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைன்ஸை செலக்ட் பண்ணுது. அந்த ஹெட்லைன் வந்து டைட்டில் அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் இருக்கிறதுனால அதை மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணுது. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மெயின் ஆப் எங்கே இருக்கோ, பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின், இது மாதிரி நீங்கள் 50 ஜாவா ப்ரோக்ராம் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு மெயின் அப்ளிகேஷன் தான் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயினாக இருக்கும். அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பாருங்கள் விக்கிபீடியாவில் இருந்து அந்த டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது என்னெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நமக்கு என்னென்னா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு HTML பேஜில் இருந்து அந்த டேக்குக்கான கண்டென்ட்டை இது எடுத்துகிட்டு வந்து நமக்கு தருது. இதுக்கு தேவையான அந்த லைப்ரரி வந்து jSoup.
புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி தான் ஒரு எளிமையான ஒரு மாவன் ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த pom.xml தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாவன் ப்ராஜெக்ட் சோர்ஸ் மெயின் ஜாவா அது அப்படி தான் இருக்கும் நீங்கள் எந்த மாவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு இந்த மாவன் ப்ராஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலும் இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா ரிசோர்ஸஸ் அடுத்து இந்த pom.xml ஃபைலோட சேர்த்து கொடுத்தா போதும். அவங்க எக்லிப்ஸில் ஃபைலில் போய் இம்போர்ட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதில் போனாங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸிஸ்டிங் மாவன் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவை இன்னொரு முறை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த jSoup மாதிரி நீங்கள் எந்த ஒரு லைப்ரரியும் மாவன் ரெபாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்னிப்பெட்டை நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அதுக்கான தீர்வை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நன்றி.